ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்குறா. அதாவது அவங்க அக்கா கிட்ட வந்து முன்னாடியே போய் கேட்டிருப்பா. அந்த டாக்டர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனதுக்கு அடுத்த நாள் அவங்க அக்கா கிட்ட வந்து பேசியிருப்பா. இந்த மாதிரி டாக்டர் எதனால் இறந்தார், எதனால் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு தெரியுமா, அவர் ஒன்றை வந்துட்டு வேறு ஒரு பர்சனோட இன்டிமேட்டாக பார்த்ததுனால தான், நானும் கூட அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. நீ அவரை லவ் பண்ணுறேன்னு சொன்னதுனால தானே இத்தனை நாள் அமைதியாக இருந்தேன். அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருக்குங்கிறதையும் வந்துட்டு எனக்கு மனசு கில்ட்டியாக இருந்துச்சு. இப்போ அவருடைய டெத்துக்கு நீ காரணமாயிட்டியோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோயினுடைய அக்காவும் வந்துட்டு இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அந்த ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதாவது அவங்க அக்கா யாரோட இன்டிமேட்டாக இருந்தான்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த கொஸ்டினுக்காக ஆன்சர் பண்ணுறதுக்கு அவாய்ட் பண்ணிடுறா. இங்கே ஹீரோயின் இந்த மாதிரி வந்து பேசிட்டு அங்கே அவங்க அக்காவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு ஃபியூனரலுக்கு கூப்பிட்றா. வர்றதுக்கு மறுத்துற இவ மட்டும் வந்து கிளம்பி போகிறா. இங்கே பேசிட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அவங்க அக்காவோட ஒருத்தர் இன்டிமேட்டாக இருந்தால அவன் வந்து இந்த இடத்துல தான் இருந்து ஒளிஞ்சிருந்து கான்வர்சேஷனை கேட்டிருக்கான். இங்கே ஹீரோயின் கிளம்பி போனதுக்கப்புறமா அங்கே பொன்வலை கிட்ட போயிட்டு அவன் கேட்டிருக்கான். இந்த மாதிரி உன் தங்கச்சி என்னை பார்த்துட்டாளா, என்னோட முகம் அவளுக்கு தெரியல, ஆனால் எனக்குமே அது தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயின் கிட்ட பேசினதுக்கப்புறமா அதே விஷயத்தை பற்றி பொன்வலை அதாவது ஹீரோயினோட அக்கா கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வரான். அந்த சமயத்தில் ஹீரோடைய அப்பாவுடைய அசிஸ்டன்ட் வந்து சந்திக்கிறான். இவனோட பேர் நித்தின். ஸோ இப்போ இந்த நித்தின் வந்துட்டு எதுக்காக நீ வந்துட்டு பொன்வலையை தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவளுக்கு எனக்கு தீர்க்க வேண்டிய பாக்கி நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ்வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. வந்ததுலேருந்து அவ்வாட்டுக்கு ஆளுகளை ஃபைட் பண்ணுறா. எங்கள் அம்மாவோட டாக்டரை கூட அவள் விட்டு வைக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவன் கத்திட்டு இருக்கா. அந்த சமயத்தில் தான் அங்கே அந்த பொன்வலை வரா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஆக்சுவலாக இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நான் சுற்றி பார்த்துட்டேன், செம்மையான வியூ இருக்கிற மாதிரி ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது உங்கள் அப்பாவோட ரூம் தான் கரெக்டாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு ரூம்ஸ் எல்லாம் நான் செக் பண்ணது வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவும் எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே உனக்கு எந்த ஒரு சான்ஸுமே வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவளும் நானும் உங்கள் அப்பாவும் அந்த ரூமில் என்னெல்லாம் ப்ரைவேட் டயத்தில் பண்ணோங்கிறது ஒரு பெரிய மெமரிஸாக இருக்குது தெரியுமா, அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ், அதெல்லாம் ரீகால் பண்ணுற மாதிரி எனக்கு இருக்கும். அந்த ரூமில் நீ இருக்கணும்னு ஆசைப்படுறியா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேணும்னே அவனை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான். ஸோ ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு அவளுக்கு ஃபேஸ்க்கு ரொம்ப க்ளோஸராக போயிட்டு கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்பா தானா சாகலை, எங்கள் அப்பாவை நீ தான் கொலை பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். என்ன லூசா நீனு, அட்டாப்சியே வந்துருச்சு, உங்கள் அப்பா வந்து செஸ்ட் பெயினால தான் செத்துருக்காரு, ஹார்ட் அட்டாக்னால தான் செத்துருக்காருன்னு சொல்லி இதுக்கும் மேலே என்ன நான் கொண்டேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோவும் சத்தம் போடுறான். எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக்கை வர வச்சது நீயும் உன் தங்கச்சியும் தான், நீங்கள் 2 பேரும் பிளான் போட்டு தான் சொத்துக்காக வந்துட்டு எங்கள் அப்பா அந்த மாதிரி வந்து வர வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்னடா வளர்ற அப்படின்னோடனே அவன் ஃபோன் எடுத்து ப்ரூஃப் இருக்கு என்கிட்ட பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். அதாவது அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரை நிறுத்திட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாள்ல, இப்போ ஹீரோயின் கிட்ட காட்டிட்டு வந்தானே அதே வீடியோவை தான் போட்டு காட்டுறான். ஸோ இதனால் வந்துட்டு கண்டிப்பாக நீ தான் ஏதோ பண்ணியிருக்க அப்படின்ன உடனே இந்த வீடியோவில் இருக்கிறது நான் கிடையாது, ஸோ அவள் அதில் இருக்கானா அது எதுக்காக இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, அவகிட்டே நீ பேசிக்கோ, ஆனால் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்ல நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிடுறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அன்னைக்கு நைட், அதாவது அவங்க அப்பா இறந்த அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஏதோ நடந்திருக்கு, அதுவும் ஒன்றால் தான் நடந்திருக்கு, அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு சடனாக ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அது என்ன விஷயம் தெரியறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், அது என்னைக்கு நான் கண்டுபிடிக்கிறேனோ அப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் உள்ளே இருக்க முடியாது, நாயை துரத்துற மாதிரி துரத்தி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி அவளை வார்ன் பண்ணுறான். அவ்வளோ எதுக்கும் அசுராமல் வந்துட்டு நீ என்ன துரத்துறியா நான் உன்னை துரத்துறேன்னு கூடிய சீக்கிரத்தில் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஏன் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவகிட்ட வரக்கூடிய ஒரு குட்டி பொண்ணு பேஷண்ட்டை பார்த்து தான் இவளுக்கு வந்து ஒரு மெமரி ரீகால் ஆகுது. அந்த குட்டி பொண்ணு இவகிட்ட வரக்கூடிய பேஷண்ட் வந்துட்டு எப்போ பாரு நர்வஸ் ஆகிட்டாலோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டாலோ பயம் வந்துட்டாலோ வந்துட்டு கையை வந்து ரொம்ப சொரிஞ்சுக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா. ஸோ அதை வந்து பார்க்க வந்து இவளுக்கு ஒரு ரிமைண்டர் வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி பொன்வலையை நர்ஸாக வந்து இவள் பார்த்தது, அப்போ அந்த நர்ஸ் வந்து இந்த மாதிரி கையை வந்து போட்டு சொரிச்சிட்டே இருந்தது வந்துட்டு அவளுக்கு ஞாபகம் வருது. ஸோ உடனே வந்துட்டு நம்ம ஹீரோவை சந்திக்க வந்துட்டு சொல்கிறா, இந்த பொன்வலை இவ தான் சொல்கிறது தெரியாமல் அப்பாவோட மிஸ்ட்ரஸ்ன்னு தெரியாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணையில் சந்திச்சிருக்கேன், ஆனால் கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணா, அதுக்கப்புறம் ஜாபை குவிட் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அவன் இது வரைக்கும் வந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சானோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க அப்பாவுடைய மரணம் வந்து இயற்கையாக இல்லை, யாரோ ஒரு ட்ரிகர் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ப்ரூவ் பண்ணியே தீருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது தான் அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இவ ஏதோ பெரிய பிளானோட வந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா அவள் டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கேருந்து ஃபயர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்னையும் தானே இங்கே வரவிடாமல் பண்ணியிருக்கணும், ஆனால் இவள் அப்படி பண்ணலையே, என்னை இன்னும் வேலையில் வச்சுட்டு தானே இருக்கா, ஸோ அவள் ஏதோ ரிவெஞ்சுக்கு பிளான் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அதனால தான் நம்ம பக்கத்துலேயே வச்சு நம்மளை கஷ்டப்படுறதை பார்க்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு சொல்ல நம்ம ஹீரோவும் அதே ஆங்கிலேருந்து யோசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனுடைய அம்மா டாக்டர் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரையில தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு விளம்பர போர்டில் வந்து
பொன்வலையை பற்றி பார்த்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து அவளோட ஃபோட்டோ அண்ட் பேரோட பார்த்ததுக்கப்புறம் தான் இவ தான் பொன்வலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோயினை தப்பாக புரிஞ்சுக்கிட்டதா. ஸோ இப்போ வந்து அதை பார்த்து அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக பொன்வலை அந்த பக்கமாக வரா. இவங்க அவளை பார்த்த உடனே வந்துட்டு ரொம்ப கோவப்பட்டு பாஞ்சு போய் அவளை செப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. அவளும் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு அவங்க கிட்ட க்ளோஸராக போக அவங்களும் வந்து கொஞ்சம் வந்து பின்வாங்குறாங்க, எங்கே அவள் அடிச்சிருவாள்னு சொல்லிட்டு. அப்போ அவள் ரொம்ப கூலாக வந்துட்டு சொல்கிறா, இங்கே இந்த கம்பெனியோட சிஇஓ நான், எம்எல்ஏ கை வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோவுடைய அம்மாவும், யார் சிஇஓ நீயா, சத்தியமாக வந்துட்டு அதெல்லாம் கிடையாது, ஒரு நாயை கொண்டு வந்து நடுவில் வைக்க முடியாது, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒன் இயர் உள்ளே விட்டா மரியாதையை வெளியில் போ அப்படின்ன உடனே, ஹலோ இந்த ஹாஸ்பிட்டலில் அதிக ஷேர்ஸ் வச்சுருக்கிறதே இப்போ நான் தான், இங்கே ஆக்டிங் சிஇஓவாக இருக்கிறதும் நான் தான், என்ன வெளியில் போன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து மெதப்பில் சொல்கிறா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோவும் அவனுடைய தங்கச்சியும் வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. பொன்வலை கிட்ட இவங்க வாயை கொடுத்துக்கிட்டே இருக்கா. அவள் ரொம்ப க்ளோஸராக அவங்களுக்கு வரா. ஸோ அவங்க அடிக்கிறதுக்காக கை வாங்குறப்போ அவங்க வந்து தடுத்து நிறுத்துறா. இப்போ ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் சேர்ந்து இவங்க ரெண்டு பேரையும் பிரித்து விடுறாங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நடுவில் வந்து நிற்கிறான். ஸோ இதை பார்த்தோன்னே பொன்வலை வந்துட்டு, உங்கள் அம்மாவை நான் அடிப்பேன்னு நினைக்கிறியா, பயப்படுறியா, சத்தியமாக அப்படிலாம் பண்ண மாட்டேன், இன்றைக்கோ நாளைக்கோ சாக போகிற இருக்கக்கூடிய கிளவி மேலே நான் கை வாங்குவேனா, அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஹீரோ அண்ட் அவனுடைய ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க ஓடி வந்துட்டு அவங்க அக்காவை அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறா. அதே மாதிரி ஹீரோவும் அவங்க அம்மாவுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகக்கூடாது, பிபி நார்மலாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள அவனுடைய கேபினுக்கு இழுத்துட்டு போயிடுறான். அடுத்தது பார்த்தோன்னா பொன்வலை அவங்க அம்மா இறந்த அன்னைக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நினைவிடத்துக்கு வரா. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, அந்த குடும்பத்துக்கு நான் வந்துட்டு கெடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோமா, இன்னும் கொஞ்ச நாள் தான், முழுசாக வந்துட்டு அவனுக்கு அத்தனை பெரிய நடுத்தரில் கொண்டு வந்து நிறுத்துறேன், அதுக்கப்புறம் என்னோட பிளான் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் அங்கே ஹீரோயின் அந்த பக்கமாக வர அவளும் வந்துட்டு அங்கே அவங்க அக்காவை பார்த்த உடனே வந்துட்டு கூப்பிட்றா. அதுக்கு அங்கே பொன்வலையும் நம்ம ஹீரோனை பார்த்து கத்த ஆரம்பிச்சிடுறா, நீ என்னைக்கு அப்பா கூட போனியோ அன்னைக்கு நீயும் அப்பாவும் என்னையும் அம்மாவையும் ஃபுல்லாக மறந்துட்டீங்கல்ல, அப்படி கை கழுவி விட்ட மாதிரி தானே இருந்தீங்க, அம்மா இறந்தப்போ கூட வந்துட்டு நீயும் அப்பாவும் இங்கே பக்கத்தில் வரலையே, இப்போ என்னவோ பாசம் இருக்கிற மாதிரி இங்கே ஆக்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோனும் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கா, எனக்கு சத்தியமாக வந்துட்டு அம்மா இறந்து போனதும் வந்துட்டு அந்த சமயத்தில் தெரியாது, அதே மாதிரியே நீ எவ்வளோ கஷ்டப்பட்டங்கிறதும் எனக்கு தெரியாது, அப்பா எதையுமே என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதெல்லாம் நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா வந்துட்டு என்ன தேவையில்லைன்னு விட்டுட்டு உன்னைய மட்டும் தானே தூக்கிட்டு போனார், நீயும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க, ஆனால் நானும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வெறுப்பெல்லாம் வந்து கக்கறா. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்லேயும் நம்ம ஹீரோயின் அவளுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கா. நீ என்னை வெறுக்கிறங்கிறது எனக்கு தெரியுது, ஆனால் நான் வந்துட்டு உன்னை நிஜமாவே நேசிக்கிறேன், எனக்கு என்னோட அக்கா வந்துட்டு பழைய மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்ட உடனே அதுக்கு அந்த பொன்வலையும், அப்பா கிட்ட ரொம்ப பணத்தோடையும் பாசத்தோடையும் வளர்ந்துருக்கலாம், அப்பா வந்துட்டு படிக்க வச்ச மாதிரி ஸ்காலர்ஷிப்பில் வந்துட்டு நீ நிறைய படிச்சிருக்கலாம், என்னைய விட வந்து பெரிய படிப்பெல்லாம் படித்து டாக்டர் ஆகியிருந்திருக்கலாம், ஆனால் இப்போ வந்து உனக்கே பாஸாக நான் தான் நிற்கிறேன், நீ எனக்கு கீழே தான் இருக்க, அதை உன் மனசில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு இது மாதிரியெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே கிடையாது, நான் உனக்கு மேலே வரணும்னு என்றைக்குமே நினச்சது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, உன் பேச்செல்லாம் கேட்க ரெடியாக இல்லை, மரியாதைங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்தி விட்டுடுறா. ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவகிட்ட பேச முடியாமல் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புறா. கிளம்புறதுக்கு முன்னாடி, நான் அம்மாவோட நினைவு நாளில் மட்டும் வந்துட்டு மறக்காமல் இங்கே வரல, உன்னுடைய பிறந்த நாளும் எனக்கு ஞாபகம் இருக்குது, உன்னோட பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப தான் பொன்வழி வந்துட்டு சத்தம் இல்லாமல் அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. பார்த்தோன்னா இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு யாரை சிஇஓவாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அப்புறம் வந்து இந்த பொன்வலையும் போட்டி போட்டுட்ருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்பீச் வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறாருன்னா, காலையில் வந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு புதுசாக வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு இவங்க ரெண்டு பேரில் யார் வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டலை எடுத்து கவனிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட் போடுங்க, யாருக்கு அதிக ஓட்டிங் வருதோ அவங்க தான் சிஇஓவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அங்கே வந்து இவங்களோட ஸ்பீச்சுக்கு பிறகு போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த சைட்க்கு போயிட்டு ஓட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கையில் கரெக்டாக பொன்வலை வந்துட்டு திடீர்னு எழுந்து போன்னு கத்துறா. ஸோ என்னடா இவ இப்படி கத்துறாளின்னு சொல்லிட்டு அத்தனை பேர் கவனமும் அவள் பக்கம் போக, எல்லாரும் ஃபோனை பார்த்தீங்களா, என் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, உங்கள் எல்லாருக்கும் இது வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா. இங்கே டெக்னீஷியன் டீம் வந்துட்டு எப்படியாவது என் ஃபோனை வந்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவை இங்கே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட்டு கத்திக்கிட்டே இருக்க, உடனே அந்த டிஸ்பிளேல வந்துட்டு அந்த ஃபோனில் வந்துருக்கக்கூடிய கிளிப்பை வந்துட்டு போடுறாங்க. அது பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஃபியூனரலுக்கு வந்த சமயத்தில் அவளை கையை பிடிச்சி ரொம்ப வயலண்ட்டாக இழுத்துட்டு போனது, அப்புறம் ஹீரோடைய அம்மா அடிச்சதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த கிளிப் வந்து அங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த கிளிப் முடிஞ்ச உடனே வந்துட்டு
இங்கே பொன்வலையும் மேலே ஏறி பயங்கரமாக கத்துறதுக்காக ஆரம்பிக்கிறீங்களா? ஸோ பார்த்தீங்களா, இப்படி வந்துட்டு மனுஷத்தனமே இல்லாமல் ஒரு பொண்ணுக்கிட்ட, அதுவும் வந்து அஞ்சலி செலுத்த வந்த ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ வயலண்ட்டாக நடந்துக்கிறான். இவன் தான் வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ணுறதுக்கு தகுதியானவன்னு சொல்கிறீங்களா? இவன் தான் சிஇஓனா அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸோடைய நிலமையும் அந்த ஹாஸ்பிட்டலில் நம்பி வரக்கூடிய பேஷண்ட்ஸோட நிலமையும் பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் தயவு செஞ்சு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்க நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் யார் வீடியோவாக எடுத்திருப்பா, இங்கே எதுக்காக இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறா அப்படின்னு சொல்லி குழப்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், யாரும் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே நேரம் ஆயிடுச்சு, ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே உங்களுடைய ஓட்டிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அமைதியாகிடுறான். ஸோ ஓட்டிங்கோட முடிவில் பார்த்தோன்னா இந்த கிளிப் வெளியில் வந்ததுனால பொன்வலை தான் வந்துட்டு வின் பண்ணிட்டா, அவளுக்கு தான் ஓட் நிறையா வந்திருக்கு, அவள் தான் இனிமேல் வந்துட்டு இங்கே ஒரு சிஇஓவாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிவிட பொன்வனிக்கோ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் செம காண்டில் இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் அவளை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெளியில் வரான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயினை அவன் மட்டும் கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் வந்து ஓட் பண்ணதே வந்துட்டு ஹீரோக்கு தான். பட் ஆனால் இது தெரியாத நம்ம ஹீரோவும் வந்துட்டு நீயும் உங்கள் அக்காவும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணியிருக்கீங்களே, என்னடா இது தப்பு பண்ண வந்துட்டு ஃபியூனரலுக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லா நடிக்கிறாளேன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தானே வந்துட்டு தெரியுது எல்லாத்தையும் ஆல் செட் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணிட்டு தானே உள்ளே வந்திருக்கீங்க, இப்படி ஒரு நாள் வரும், இப்படி ஒரு வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாங்கிற நோக்கத்தோட தானே அன்னைக்கு வந்து என்னையும் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்துட்டு பாடப்படுத்திட்டு போயிருக்க, இப்போ கூட மூஞ்ச உண்மை வச்சு தான் நீ நடிச்சிட்டு இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயினும் பதில் சொல்கிறதுக்கு அவன் சான்ஸே கொடுக்காம அவளை வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அப்புறம் நீ அங்கே நின்றுட்டு இருக்கும் போது அவன் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்து சொல்கிறான், அதாவது உங்கள் அக்காவாது ஒரு பாம்புங்கிறத கண்ணுக்கு முன்னாடி காட்டிக்கிறா, அவள் விஷத்தை மட்டும்தான் கக்குவாங்கிறத அவளே அக்செப்ட் பண்ணிக்கிறா, எல்லாருக்கும் முன்னாடியுமே பாம்பாக தான் நடிச்சிட்டு இருக்கா, ஆனால் நீ அப்படி கிடையாது, எல்லாருக்கும் முன்னாடி நல்லவ மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏமாத்த தான் பார்த்துட்ருக்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீ அவ்வளோ விஷயம் தெரியுமா, நீ உங்கள் அக்காவையும் ஈக்குவலானவங்கன்னு கூட சொல்ல முடியாது, அவளை விட நீ மோசமானவ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த சமயத்தில் அவனுக்கு டக்குன்னு வந்துட்டு மைண்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுது. ஸோ அந்த சமயத்தில் பார்த்தோன்னா அவன் எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்து கிடக்கிறான். இங்கே ரொம்ப நேரம் வந்துட்டு அப்படியே டயர்டில் இருக்கவன் லைட்டாக வந்து கண்மொழி கையில் அந்த பக்கமாக ஒரு குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு தலையை திருப்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் தான் அங்கே நின்று வந்துட்டு யார்கிட்டயோ சிரிச்சு ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. அவளுடைய முகம் மட்டும்தான் அவனுக்கு மனசில் பதியுது. ஸோ இப்படி ஒரு மெமரி வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கையில் நம்ம ஹீரோயின் இப்போ தான் வந்து வாயை திறந்து கத்துறா, என்கிட்ட கத்துற வேலை வச்சுக்காத, உன்னால் முடிஞ்சா எங்கள் அக்காவை வந்துட்டு தப்பானவன் ப்ரூவ் பண்ணி அவளை சிஇஓ பொசிஷன்லேருந்து கீழே கொண்டு வா, அதை விட்டுட்டு உன்னுடைய இந்த கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுட்டு இருக்காத, இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இவள் வந்து ஹீரோவை வேணும்னே வந்துட்டு ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசிட்டு போகிறா. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணி அவங்க அக்கா பண்ணுற தப்பை வந்துட்டு முன்னாடி கொண்டு வருவான், அவனுடைய ஃபேமிலி சொத்தை அவனே எடுத்துப்பாங்கிறது தான் அவளுடைய நோக்கமாக இருந்துட்டுருக்கு. அவனோட அக்கா அதுக்கப்புறம் தனியாக இருக்க ஒரு சமயத்தில் அங்கே ஹீரோவுடைய அப்பாவோட வந்துட்டு அவள் எப்படி க்ளோஸ் ஆனா அப்படிங்கிற மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கா. ஒரு நாள் ஜாப் முடிச்சுட்டு எதிர்ச்சியாக ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோவுடைய அப்பாவும் வந்துட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபன்னியாக வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அதாவது ஹீரோவுடைய அம்மாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது லைஃப்பில், அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு டிவோர்ஸ் பற்றி வரைக்கும் கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் மனசுக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்து ட்ரிங்க் பண்ணோடனே ஓப்பன் அப் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கடுத்து சில நாளில் அவங்க ரெண்டு பேரும் மழை நாளில் மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஹீரோடைய அப்பா வந்து அவருடைய சீக்ரெட் எல்லாம் இவங்ககிட்ட சொல்லிட்டதுனால ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கு. அவளும் வந்துட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப ஆறுதல் கொடுக்குற மாதிரி பேசுகிறா. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட பேசுகிறதா நினச்சிக்கோங்க, என்கிட்ட பேசுகிறதா நினச்சா தானே உங்களுக்கு ஆக்வர்டாக இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்கன்னு அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, அதையே தான் இப்பயும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய வீட்டுக்கு வந்துடுறா. ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா இவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் வந்துட்டு கிளம்பி போகையில் ரெண்டு பேருக்கும் மனசு மாறிடுது. ரெண்டு பேரும் வெளியில் வராங்க, மீட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவரும் என் மனசில் படுறதை பண்ண சொன்னல, அன்றைக்கே நான் இதை பண்ணியிருக்கணும், அன்றைக்கி பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா அவளும் வந்துட்டு அவரை வீட்டுக்குள்ளே புல் பண்ணிட்டு போயிடுறா. அப்போ தான் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டிமேஷன் வந்து ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிட்டு இருக்கா. அதாவது ஹீரோடைய அப்பா கூட வந்து இருந்த வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்ததா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ தான் திடீர்னு ஒருத்தன் வந்து அவன் மேலே டச் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா அந்த நித்தின் தான். இப்போது இவளுக்கு வந்துட்டு பெருசாக வந்து விஷஸ் கொடுத்துட்ருக்கான். அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சிஇஓ ஆகிட்ட, ஸோ எல்லாமே பிளான் படி போகுது போல், உன் பிளான் எல்லாமே நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகும், ஸோ இப்படியே கீப்பப் பண்ணு, நம்ம இதுக்கான செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க. ரெண்டு பேரும் அப்படியே வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரிங்க் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. இப்போ தான் இவ இன்னும் கொஞ்சம் வந்து யோசிச்சு பார்க்குறா இந்த நித்தினை பற்றி. அதாவது அங்கே ஹீரோடைய அப்பாவுடைய நம்பிக்கையான அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த நித்தின் தான்
இவளோட வந்துட்டு அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் ரூமில் இன்டிமேட்டாக இருந்திருப்பா. ஸோ இதை பார்த்து ஷாக் ஆகி தான் ஹீரோவுடைய அப்பாவுக்கு அன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்தும் போயிருப்பார். ஸோ இப்போ வந்து அந்த சீன் வந்து அவர் ரீகால் பண்ணி பார்க்குறான். ஸோ இவன் எப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டோரேஜ் ரூமில் இவளோட க்ளோஸாக இருந்தானோ அங்கேருந்து இவனுக்கு வந்து சுத்தமாக வந்து இவன் கூட இருக்கவே பிடிக்காது. ஆனால் அவனை அவாய்ட் பண்ண முடியாமல் வந்துட்டு அவன் கூட ஒன்றா இருந்திருப்பான். ஸோ இப்போ வந்து அவள் அந்த சீனுக்கு அப்புறம் வெளியில் வரையில தான் அங்கே டாக்டரை வந்துட்டு சீரியஸான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக எமர்ஜென்சி வார்டு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அவரோட லைஃப்பை ரிவ்யூ பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. அந்த சீனை பார்த்துட்டு தான் இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுவா. பட் ஆனால் இவர் வந்து இவளை நிதின் கூட பார்த்த விஷயம் வந்துட்டு ஹீரோயின் சொல்லி தான் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வரைக்கும் வந்துட்டு இவளுக்கே ஒன்றும் புரியாது. இவர் கூட வந்துட்டு என்னாச்சு, எதனால் வந்துட்டு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் வந்துட்டு நிதின் வந்து இப்போ இவளை வந்து கம்பல் பண்ணி அவங்க கூட வச்சுருக்கிறதுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அது என்னென்னா, ஒரு நாள் இந்த ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து அவருடைய வீட்டுக்கு வர சொல்லி இவளுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அவங்களுடைய ப்ரைவேட் வீட்டுக்கு. ஸோ அந்த சமயத்தில் இவ்வளோ ஆசையாக கிளம்பி வருவா. பார்த்தா அங்கே ஹீரோடைய அப்பா இருக்க மாட்டார், நிதின் தான் இருப்பான். அவன் தான் ஹீரோடைய அப்பாவுடைய ஃபோன் எடுத்து நோண்டி அவருக்கு வந்துட்டு சைடில் ஒரு மிஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மிஸ்ட்ரெஸ் வந்து இவளாக தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிற எண்ணத்தில் அப்பா வர வைக்கிற மாதிரி இவளை ஏமாற்றி இங்கே வர வைக்கிறான். ஸோ இங்கே வந்த உடனே இவ கோவப்படுறா. ஸோ நீ தான் இந்த மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்க இல்லையா, ஸோ இப்போ இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சதுனே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹீரோடைய அம்மாவுக்கு ஏற்கனவே டவுட் இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் வந்து யார் கூடயோ வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி வீட்டில் சண்டை தான் போடுறாங்களாம். அந்த அம்மாவோட நான் ரொம்ப க்ளோஸ் தெரியுமா, அவங்களுக்கு நான் இப்போ ஒரே ஒரு ஃபோன் போட்டு நீ தான் அந்த மிஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னால் உனக்கு அதையே முடிஞ்சு போயிடும். நீ இங்கே மிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கு மட்டும் வரல, உங்கள் மனசில் வேறு ஏதோ பிளான் இருக்குங்கிறது எனக்கு அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ஒரு நாள் வந்து செஞ்சுட்ருக்கேன். அதாவது அந்த ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஆஃபீஸில் இல்லாத சமயம் நீ அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ஃபோட்டோ காப்பி பண்ணுங்கிறத நான் கண் கூட பார்த்துட்டேன். ஸோ இதெல்லாம் நீ என்ன பிளானில் பண்ணுற, அந்த ஹாஸ்பிட்டல் உன் கைக்கு வேணுமா, அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இல்லை கேட்டுக்கிட்டே நம்ம 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, சூப்பராக வந்துட்டு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிடலாம், எந்த ஒரு தப்பும் வராது. நீ ஒருத்தராக வந்துட்டு இதை வேலையெல்லாம் மெனக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன் பிளான் கண்டிப்பாக சொதப்பிடும், நீ மாட்டிப்ப, இங்கேருந்து வெளியில் துரத்தி விட்டுருவாங்க, இதெல்லாம் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இங்கே வந்து அவன் கூட ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்றான். அதுக்கு இவன் மறுத்த உடனே வந்துட்டு இவன் பயங்கரமாக பிளாக்மெயில் பண்ணுறான். இங்கே ஹீரோடைய அம்மாக்கே கால் பண்ணிவிட்டு இவளை வந்து மாட்டி விடுற மாதிரி ஃபோன் பேச போக அவள் வந்து தடுத்து நிறுத்துறா. உடனே வந்துட்டு இந்த நித்தின் அவங்கக்கிட்ட அப்படியே பேச்சை மாற்றிட்டு இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனை வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு, அது என்கிட்ட தான் இருக்குது, தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு சொல்கிறான். ஸோ அங்கே வந்து கால் முடிச்சதுக்கப்புறமா தான் இவளுக்கு தெரியுது இவன் நிஜமாவே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன வேணும், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் வேணும். எனக்கு உன்னை என்னைக்கு ஹாஸ்பிட்டலில் முதல் நாள் வந்து நீ நர்ஸாக சேர்ந்தப்போ பார்த்தனோ அன்னைக்கே எனக்கு உன் மேலே வந்துட்டு ஒரு பித்து பிடிச்சிருச்சு, அதனால் நீ என் கூட இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டே அவளை ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் தப்பாலாம் டச் பண்ணி கிஸ் எல்லாம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். பிறகு தான் இவன் அடிக்கடி வந்துட்டு இவளை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் தான் இவகிட்ட வந்துட்டு தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான். அது என்னென்னா, ஹீரோடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து சண்டை பெருசாகிடுச்சு. அவர் வந்து அவரோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கார். ஸோ அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவருடைய மிஸ்ட்ரெஸ் பற்றி கன்ஃபார்ம் ஆனதுனால அவங்க வந்து கோவத்தில் என்ன கத்திருக்காங்கன்னா, இந்த மிஸ்ட்ரெஸ் வந்துட்டு இருக்கிற வரைக்கும் இவங்க இந்த ஹாஸ்பிட்டலை வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு, இந்த ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு இவங்க ஹீரோவுடைய அம்மாவுக்கு தான் நிறைய ஷேர்ஸ் இருக்கனால அந்த ஷேர்ஸை வச்சு இவங்க வந்து கம்பெனியை வித்துட போகிறதாகவும் வந்துட்டு ஹீரோவுடைய அப்பாவை மிரட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் சரியான வகையில் அப்படின்னா இது ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் பேருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படி பார்த்தோன்னா கரெக்டாக அடுத்த நாளே வந்துட்டு ஹீரோவுடைய அப்பா நித்தினையும் அப்புறம் இந்த பொன்வலையும் ஒன்றா கூப்பிடுறாரு. அவரோட கேபினுக்கு கூப்பிட்டுட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை நான் டிவோர்ஸ் பண்ணலாங்கிற முடிவில் இருக்கேன், அவள் ஹாஸ்பிட்டலை வித்துடணுங்கிற முடிவில் இருக்கா. ஸோ அவள் வந்து அப்படி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் தெளிவாக வந்து ஒரு முடிவு பண்ணணும். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் 2 பேரும் தான், அதனால் நான் சொல்கிறத கொஞ்சம் வந்து கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய பொன்வலை பேரில் வந்து கொஞ்சோண்டு எழுதி வச்சிடுறேன், இது வந்து ஒரு டெம்பரரி தான், ஸோ ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சு நான் டிவோர்ஸ் வாங்கினதுக்கு பிறகு திரும்ப நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இவளை வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆக்குறது, அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உடனே அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் மெம்பர்ஸ் எல்லாருமே என் கூட ஆரம்பத்துலேருந்தே இருக்கக்கூடியவங்க தான், நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க, அதனால அவங்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணி பொன்வலையை இங்கே முதல்ல வேலையை விட்டு நிறுத்திட்டு அதுக்கு பிறகு இவளை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சவ அப்படிங்கிற மாதிரி என்னோட ஃப்ரெண்டு மாதிரி வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், அவங்க எல்லாருக்கும் இவளை மேலே நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி நான் பேசிடுறேன். ஸோ அதுக்கு பிறகு இங்கே சொத்து வந்துட்டு பிரச்சனையாக கூட கூடாதுங்கிறதுக்காக சொத்தெல்லாம் வந்துட்டு இவ பேரில் எழுதுகிற மாதிரி நான் போர்ட் மெம்பர்ஸ் கிட்டேயும் சொல்லிடுறேன். ஸோ அது மூலமாக வந்து மேஜர்
ஷேர்ஸ் இவளுக்கு கிடைக்கிறபடி நான் செஞ்சிடுறேன். ஸோ எப்போ இந்த பிரச்சனையெல்லாம் முடியுதோ அப்போ திரும்ப எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிடலாம், நீயும் வேலைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பொன்வலைக்கிட்ட சொல்ல தன்னோட பிளான் வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது. எல்லாமே வந்துட்டு தான் எதுவுமே செய்யாமலே வந்து உட்காருதேன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். பொன்வலையோ வந்துட்டு இந்த டாக்டர் எதுக்காக நம்மளை இப்படி நம்புறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அந்த டாக்டரும் பொன்வலையை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ அங்கே என்ன சொல்கிறாருன்னா, என் லைஃப்பில் வந்துட்டு எப்போவுமே ஹீரோவுடைய அம்மாவோட நான் இருந்தாலும் எனக்கு வந்து அந்த லைஃப்பில் ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வந்துட்டு நீ என் லைஃப்பில் வந்தியோ அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது, இல்லை நீங்கள் தான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்வலை அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நித்தின் வந்துட்டு அங்கேருந்து எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருக்கான். பொன்வலை மேலே இவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு க்ரஷ் இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இவ்வளோ க்ளோஸராக இருக்கிறத பார்க்க முடியாமல் வந்து கோவத்தில் பல்ல கடிச்சிட்டு முகத்தையும் திருப்பிக்கிறான். ஸோ இப்போ இந்த டாக்டர் சொன்னதோடு நிறுத்தாமல் அடுத்த நாளே வந்துட்டு அவருடைய ப்ரைவேட் ஹோமுக்கு அங்கே இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு பொன்வலை வந்துட்டு தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லைஃப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால இவளை வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவ, ஸோ இவளை வந்துட்டு எல்லா ஷேர்ஸையும் வந்து கொடுத்தோன்னா இவள் ஹாஸ்பிட்டலில் சூப்பராக பார்த்துப்பா செஞ்சுப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு பொன்மலையை மேலே சப்போர்ட் வந்து வர மாதிரி உண்டாக்கிடுறாரு. ஹீரோயின் வந்து இப்போ அந்த ஓட்டிங் அன்னைக்கு எப்படி வந்து ஃபியூனரல் ஹோமில் நடந்த அந்த கிளிப் வெளியில் வந்துச்சு, யார் இதை எடுத்திருப்பா, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய யாரோ தான் எடுத்துகிட்டு பொன்வலை கிட்ட கொடுத்துருக்காங்க, அந்த நபர் யாராக இருக்கும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு மைண்டில் ரீகால் பண்ணுறா. ஸோ இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்துன்னு சொன்னாக்க இவள் போன டயத்தில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ அதில் யாருன்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கா. இங்கேருந்து வேலைக்காகாது, யாரையாவது பார்த்தா க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு வெளியில் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் அவளுக்கு அங்கே இருக்கக்கூடிய நித்தின் மேலே பார்வை போகுது. ஸோ நித்தினை பார்த்த உடனே வந்துட்டு அவளுக்கு அவனுடைய பாடி பில்ட் எல்லாம் வந்து பார்த்தவும் அங்கே ஹீரோடைய அப்பா இறந்த அன்னைக்கு அவங்க அக்காவை வந்துட்டு ஸ்டோர் ரூமில் இன்டிமேட்டாக ஒருத்தன் கூட பார்த்துருப்பாள்ல, அந்த நபருடைய ஞாபகம் வருது. ஒருவேளை அக்கா இவன் கூட தான் இருந்திருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறா. நித்தின் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து அவனையே குறுகுறுன்னு பார்க்குறத பார்த்துடுறா. ஸோ பார்த்துட்டு வந்துட்டு இப்போ இவகிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக வரான். ஏன்னா இவனுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, ஹீரோயின் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க அக்கா வேற ஒருத்தனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பார்த்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதெல்லாம் வந்து மனசுக்குள்ளே ஒட்டி பார்த்துக்கிட்டே இவன் வந்து பேச்சு கொடுக்குறான். இங்கே உங்கள் அக்காவை தெரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கு. அப்போல்லாம் இல்லை, ரூமில் தனியாக இருந்தேன், சும்மா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவளும் ஏதோ அவங்ககிட்ட பேசி மழுப்பிட்டு இருக்கா. அவனோட தங்கச்சியும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஹெட் நர்ஸ் ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹெட் நர்ஸ் கிட்ட ஹீரோடைய தங்கச்சி தான் வந்து கேட்டுட்ருக்கா, பொன்வலை முன்னாடி இங்கே தானே நர்ஸாக வேலை செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் வேலைக்கு வந்தா, ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் அவ்வளோ ஹம்பிளாக இருந்தா, ஆனால் இப்போ அப்படியே ஆள் மாறிட்டா, ஏன் தான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் வேலைக்கு வந்தது கொஞ்ச நாள் தான், ஆக்சுவலாக எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது, அவள் வாட்டுக்கு வேலையை பார்த்துட்டே தான் இருந்தா. என்னைக்கு வந்துட்டு முறையாக வந்துட்டு உங்கள் அப்பாவோடைய பேச ஆரம்பித்தா, என்னைக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள பழக்கங்கள் அந்த நெருக்கங்கள்லாம் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சுதுங்கிறது எல்லாமே எனக்கு மனசில் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே ஒரு ரவுடிசம் குரூப் எல்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்கும் போது தான் அவங்க அப்பாவும் இவ்வளோ வந்துட்டு ஒன்றா வந்து ட்ரீட்மெண்ட் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டாங்க. அப்போலேருந்து தான் அவங்க 2 பேரும் நெருக்கமாக ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பாவுடைய பர்த்டே பார்ட்டிலையும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க 2 பேரும் வந்து பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அப்புறம்லாம் வந்து ஒன்றா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவும் அவனோட தங்கச்சியும் வந்து ரொம்ப பிரேக் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் முடிச்சுட்டு போனப்போ தான் அவங்க அப்பா வேலை இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி வந்துட்டு அவங்க 2 பேரும் உடஞ்சி போயிருக்காங்க. ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்த உடனே அவனுக்கு வந்து புதுசாக ஒரு தலைவலி வருது. அது என்னென்னா, இத்தனை வருஷமாக அவங்க டீலிங் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியில் இனிமேல் வந்துட்டு எந்த ஒரு ஆர்டரும் எடுக்கக்கூடாது, அவங்களுடைய அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி பொன்வலை சொல்லிட்டா. புதுசாக வந்து ஏதோ ஒரு ஃபார்மசி உள்ளே கூட்டிகிட்டு வர போகிறாளாம், அவங்கக்கிட்ட இருந்து தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் மெடிசன்ஸ் எல்லாம் சப்ளை வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எப்படி வந்துட்டு ஏற்றுக்க முடியும், உங்கள் அப்பா பார்த்து வச்ச கம்பெனி எப்படி நம்ம மறுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்து கேட்டுட்ருக்காரு. நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அவள் எதுக்கு பண்ணிகிட்ருக்கா, யாருமே மறுத்து பேசலையான்னு உடனே அவகிட்ட எப்படி மறுத்து பேச முடியும், அவள் எல்லாமே ஆப்போசிட்டாக தானே பண்ணிகிட்ருக்கா, அதனால நீயா ஏதாவது பண்ணாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோடைய லாயரும் சொல்லிட்டுருக்காரு. இப்போ எந்த ஃபார்மசி மாற்றலான்ட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதோட லொக்கேஷனையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அங்கே கிளம்பியும் போகிறதுக்காக ரெடியாக இருந்துட்டுருக்கான். ஸோ இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருந்தால் வேலைக்கே ஆகாது, எங்கள் அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு இங்கே நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மக்களுக்கு ரைட்ஃபுல்லாக அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி தான் நினச்சாரு. ஆனால் இந்த மாதிரி இவள் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்னும் கொஞ்சம் முடக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே சமயத்தில் இங்கே பார்த்தோன்னா அதே ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிக்கு இப்போ பொன்வலையை வந்து நித்தின் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த ஃபார்மசிட்டி வந்து பார்த்தோன்னா நித்தினோடது தான், அவன் தான் வந்துட்டு வேறு ஒரு பேரில் இங்கே ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு இங்கே பொன்வலை கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்தா யாருக்காவது வந்துட்டு நித்தினோடதுன்னு ஞாபகம்
வருமா, சந்தேகம் வருமா, எதுவுமே வராதில்ல. அதுதான் என்னுடைய வெற்றியே. கமுக்கமாக எனக்கு தேவையானதெல்லாம் பண்ண போகிறேன் பாரு. இனிமே இங்கே விற்கிற மெடிசனை தவிர அந்த ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு பேஷண்ட்டும் வெளியிலே வந்துட்டு போகக்கூடாது. இங்கே விற்கிறது தான் வாங்கணும். அதுவும் 1க்கு 2 விலை வச்சு விற்பேன். 3 மடங்காக கூட வைப்பேன். அவங்க தலையெழுத்து வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதையுமே பொன்வலை ஏனோ தானு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட இன்டிமேட்டாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணையில் அவனை விலைக்கு விட்டுக்கிட்டே இருக்கா. யாராவது வந்துருவாங்க கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு. இவளுக்கு தான் இவனை பிடிக்காது இல்லையா, ஸோ எப்படியாவது அவனை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவனும் வந்துட்டு இங்கே வரப்போகிற நம்ம 2 பேர் தான் இருக்கோம் செக்யூரிட்டி தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அங்கே திடீர்னு ஹீரோடைய குரல் கேட்குது. பொன்வலையை கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. உடனே இவன் இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிதின் கோவப்பட்டுட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணுறான். ஸோ எப்படி வந்துட்டு தேவையில்லாத ஒரு நபரை என் பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டு கத்திட்டே இருந்துட்டு மரியாதை இங்கே வந்து அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளு, அப்படி இல்லைனா உன்னையே வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். ஸோ இதுக்கு பிறகு அவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா ஹீரோடைய குரல் பக்கத்தில் கேட்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ பொன்வலையும் அதுக்கப்புறமா ஹீரோவை சந்திச்சுட்டு 2 பேர் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இப்போ பயங்கரமாக பொன்வலை கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். முதல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா சீனியர் டாக்டர்ஸையும் வந்துட்டு வேலையை விட்டு அனுப்புனேன். இப்போ என்னன்னா ஃபார்மசியே வந்துட்டு மாற்றுவேங்கிற யார் கேட்டதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கினியா, உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க, அப்பா வந்துட்டு நம்பிக்கை வச்ச கம்பெனிலேருந்து இந்த மாதிரி வந்து கம்பெனியை மாற்றிட்டு நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்க. அதுக்கு பொன்வலையும் வந்து சிரிச்சுக்கிட்டே பொறுமையாக பதில் சொல்கிறான். யார்கிட்டையும் கேட்கணுங்கிற அதிகாரம் எனக்கு கிடையாது, ஃபுல் ரைட்ஸும் என்கிட்ட இருக்குது, அதுக்கு ஆதாரமும் வந்துட்டு உங்கள் அப்பா எழுதின உயில் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருக்க. அவன் கோவப்பட்டு வந்து அவளுக்கு அடிக்கிறதுக்காக போகிறான். அந்த சமயத்தில் அவ்வளோ அடி நல்ல அடி, ஏற்கனவே உன்னை வயலண்டானவன் சொல்லிட்டு காட்டிட்டேன், ஸோ இப்போ என் மேலே நீ கை வச்சுக்கோயேன், அதோட அவ்வளோதான், நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைய முடியாமல் பார்த்துருவேன், எனக்கு வேலை ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ அங்கே செக்யூரிட்டி வந்துடுறாரு. நிதின் ஃபோன் பண்ணதுனால நீங்கள் வெளியில் வாங்க, உங்களை தான் உள்ளே போகக்கூடாதுன்னு அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போது இப்போ பொன்வலையும் அவனை பயங்கரமாக டான் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவனும் அவனை நடுத்தரில் கொண்டு வரேன்பா இல்லையா பாரு அப்படின்ன உடனே போதும் போடா, எப்போ பாரு டைலாக் மாறாமல் ஒரே இதை சொல்லிக்கிட்டு முடிஞ்சா பண்ணிக்கோ, அப்படி இல்லைனா புதுசாக டைலாக் ஏதாவது கற்றுக்கிட்டு வந்து பேச ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கர நக்கலாக படிச்சு விட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இன்னும் ஒளிஞ்சிருக்க இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டு நான் எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய சம்மந்தம் வந்துட்டு கண்டிப்பாக அவனுக்கு தெரியக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல இல்லை தான் பொன்வலை வந்துட்டு கேட்குறா. ஆமாம், உன்னோட காரை எங்கே நிறுத்தியிருக்க, இங்கே என்ட்ரன்ஸில் தானே நிறுத்தின, சித்தனீனு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே வந்துட்டு இவனும் அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு கேட் வழியாக வந்துட்டு அவசரமாக கீழே இறங்கி ஓடுறான். நம்ம ஹீரோ கரெக்டாக வெளியில் வர சமயம் நிதின் வந்து அவனுக்கு ஆப்போசிட்டாக வரான். உடனே நம்ம ஹீரோவும் நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இந்த ஃபார்மசி கம்பெனியில் தான் புதுசாக ஏதோ டீலிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனால தான் என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு போகலான்ட்டு வந்தேன், என் கார் இப்போ தான் அங்கே நிறுத்திட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நிதின் வந்து ஹீரோக்கு முன்னாடி சொல்லிக்க, ஹீரோவும் நான் இப்போ தான் இங்கே எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்தேன், எதுவும் வந்துட்டு வேலைக்கு ஆகாது, இதுக்கு வேறு ஏதாவது தான் நம்ம டீல் பண்ணி ஆகணும், அவள் சொல்கிற பேச்சு கேட்குறவ கிடையாது அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக நித்தினும் வந்துட்டு நீ எங்கே வேணாலும் போ, இனிமேல் என்னோட ராஜ்யம் தான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இன்னும் இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்மசி மாறின விஷயம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கொட்டேஷனில் பார்க்குறா. அது மட்டும் இல்லாமல் மெடிசன்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு டபுள் மடங்கு இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய டீமில் வந்துட்டு கொஸ்டின் பண்ணுறா. அதுக்கு அவங்களும் பொன்வலை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுனால தான் பழைய வந்து ஃபார்மசியை கேன்சல் பண்ணிவிட்டு இதோட வந்து டீலிங்க்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பொன்வலை பண்ணாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் கேட்டு ஷாக் ஆகிடுறா. இதோட இந்த பாட்டு முடியுது.